கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் கேளு என்று உதயன் தன் திட்டத்தை பற்றி கண்மணியிடம் கூறினான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு அத்தை கிட்ட சொல்லிடுறேன். அவங்க சந்தோஷமா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க கண்ணுக்கும் இந்த ஊர் கண்ணுக்கும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவி. ஆனால் உண்மையில் நீ யாரோ நான் யாரோ. இதை நம்ம செஞ்சால் அத்தைக்கும் சந்தோஷம், எனக்கும் நிம்மதி. அதே நேரத்தில் நீயும் பாதுகாப்பாக எங்கள் வீட்டில் வேலைக்காரியாக நிரந்தரமாக இருந்துக்கலாம். இதுதான் கண்டிஷன். என்ன சொல்கிற என்றான் உதயன். அவன் அப்படி கேட்பான் என்று கண்மணி நினைத்து பார்க்கவே இல்லை. பொம்மை கல்யாணமா? தனம் அம்மாவின் சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். நான் முடியாது என்று சொன்னால் இவருக்கும் தனம் அம்மாவிற்கும் இருக்கும் மன வருத்தம் பெரிதாகிவிடும். அதற்கு காரணம் நான் ஆகிவிடுவேன் என்று யோசித்த கண்மணி, என்னோட சந்தோஷத்தை விட எனக்கு அம்மா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும். அதுக்காக உங்களோட இந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்றாள். உதயனுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி என்றான். ஆனால் சந்திரிகாவின் முகத்தில்தான் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவள் எதிர்பார்த்தது கண்மணி இந்த கண்டிஷனுக்கு சம்மதிக்க மாட்டாள் என்றுதான். உதயன் ஏற்கனவே இதை பற்றி சந்திரிகாவிடம் பேசியிருந்தான். முதலில் வேண்டாம் என்று சொன்னாள். நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறகு நம்ம காதல், என் நிலைமை என்று நீலி கண்ணீர் வடித்தாள். இந்த கல்யாணம் சும்மா பேருக்கு தான், அத்தையை சமாதானப்படுத்தணும், அவ்வளோதான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த ஒட்டோ உறவோ இருக்காது என்று ஒருவாறு அவளை சமாதானப்படுத்தினான். பிறகு ஷாப்பிங் போகணும் என்று கூறி அவனுக்கு லட்சத்தில் செலவு வைத்தாள் சந்திரிகா. தான் எடுத்த இந்த முடிவு சரிதானா என்று குழப்பமாகவே இருந்தது கண்மணிக்கு. அன்று இரவும் எப்போதும் வரும் அதே கனவு. கூண்டிலிருந்து தன்னை விடுவித்து குதிரையில் தூக்கிச் செல்லும் இளவரசன். அப்படியே உதயனின் சாயல் அவனுக்கு. அடுத்த நாள் காலை விடிந்தது. வழக்கம் போல அத்தை வீட்டிற்கு வந்த உதயன், அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார். சரி, சீக்கிரமா சொல்லு, எனக்கு தலைவலிக்குது, நான் போய் படுக்கணும் என்றார் தனம். எனக்கு நீங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் என்றான். அவன் அப்படி சொல்வான் என்று எதிர்பார்க்காத தனத்தின் மனமோ மகிழ்ச்சியில் துள்ளியது. எனக்கு தெரியும், என் பையன் என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பான்னு என்று கண்ணீரோடு உதயனை கட்டி அணைத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டார். இரு, வந்துடுறேன் என்று தன் அறைக்கு ஓடிச் சென்ற தனம் பெட்டியிலிருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து வந்து உதயனின் கையில் கொடுத்தார். இது யார் மோதிரம்னு தெரியுதா என்றார். தெரியும், இது அம்மா மோதிரம்னு நீங்கள் தானே என்கிட்ட எடுத்து காட்டியிருக்கீங்க. கண்மணி, இங்கே வாமா என்று இருவரையும் உதயனின் அப்பா அம்மா ஃபோட்டோவுக்கு முன் நிற்கச் செய்தார். கண்மணியை அழைத்து ஃபோட்டோவிற்கு முன்பாக இருந்த விளக்கை ஏற்றி வைக்கச் சொன்னார். பின் உதயனிடம் திரும்பி, இந்த மோதிரத்தை கண்மணிக்கு போட்டுவிடு என்றார். இதெல்லாம் எதுக்கு அத்தை என்றான் உதயன் அதிர்ச்சியாக. உங்கள் 2 பேருடைய கல்யாண நிச்சயதார்த்தம் உங்கள் அப்பா அம்மாவை சாட்சியாக வச்சு நடக்கட்டும் என்றார். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு உதயன் கண்மணியை பார்க்க அவள் கையை நீட்டினான். முதன்முறையாக உதயன் கண்மணியின் கையை பிடிக்கிறான். ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு கண்மணிக்கு. உதயன் மோதிரம் போட்டுவிட தனம் இருவரையும் ஆசீர்வாதம் செய்தார். அடுத்த வாரமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் என்றார் தனம் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு. உதயனும் கண்மணியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். கண்மணி, சீக்கிரம் போய் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு வா என்று சொல்லி உதயனின் வாயில் சர்க்கரையை போட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கண்மணி, உதயன் உன்னை கட்டிக்க சம்மதிச்சிட்டான் என்று அவள் வாயிலும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டார். அந்த சர்க்கரை கண்மணிக்கு இனிக்கவில்லை. இந்த பொய் கல்யாணத்துக்கு போய் இவங்க இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே என்று நினைத்து வராத புன்னகையை வரவழைத்து சிரித்தாள் கண்மணி. சரி உதயா, சீக்கிரம் நம்ம ஜோசியருக்கு ஃபோன் பண்ணு, நல்ல நாள் பார்க்கணும், முகூர்த்த நாள் குறிக்கணும். என்ன அத்தை, இப்போ தான் நான் போய் படுக்கணும், தலைவலின்னு சொன்னீங்க. நீ சொன்ன நல்ல செய்தியை கேட்டு சந்தோஷத்தில் என் தலைவலியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா என்று திருமண ஏற்பாடுகளை ஓடி ஆடி கவனித்து கொண்டிருந்தார். உதயன் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சம்மதம் கூறியது வெறும் பேச்சளவில்தான். அவர் மனசார பிடித்து இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. தன்னை சிறு வயதிலிருந்து தாய்க்கு தாயாக இருந்து பாசத்தை பொழிந்து வளர்த்த அத்தையின் மனது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கண்மணியை பிடிக்காமல் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் என்ற விஷயத்தை தனத்திடம் இருந்து மறைப்பது சரிதானா
என்ற பயமும் இருந்தது கண்மணிக்கு. இருந்தாலும் நமக்கு வேண்டியவர்களின் நலனுக்காக செய்யும் விஷயம் எப்படி தவறாகும் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். திருமணத்தை சிம்பிளாக நடத்த வேண்டும் என்று உதயன் கேட்டுக்கொண்டான். அவன் கண்மணியை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்ததே போதும் என்று நினைத்த தனம் திருமணத்தை உதயனின் இஷ்டப்படியே சிம்பிளாக நடத்த முடிவு செய்தார். அன்று உதயன் அத்தையை பார்க்க கிளம்பி கொண்டிருந்தான். என்ன உதய், இவ்வளவு சீக்கிரமாக கிளம்புறீங்க? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வெளியே அவுட்டிங் போயிட்டு வரலாமா என்றாள் சந்திரிகா. இல்லை, இப்போ நான் அத்தையை பார்க்க போயிட்டுருக்கேன். எப்போ பாரு அத்தை அத்தைன்னு அத்தை புராணம்தான் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டாள் அவள். என்ன உதய், அத்தையை பார்க்க போறீங்களா, இல்லை அத்தையை பார்க்குற சாக்கில் நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணை பார்க்க போறீங்களா என்று கிண்டல் செய்தாள் சந்திரிகா. உதயன் சந்திரிகாவின் அன்பை உண்மை என்று நினைத்து அவளை உயிருக்கு உயிராக காதலித்தான். ஆனால் அவளோ அவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் கிண்டல் செய்யவும் உதயனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்னோட நிலைமையை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? இந்த 10 நாளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த கல்யாண பிரச்சனைக்கு இப்போ தான் ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு நானே நிம்மதியாக இருக்கேன். ஆனால் நீ என்னன்னா கட்டிக்க போகிற பொண்ணை பார்க்க போறியான்னு கேட்குற. உனக்கு தான் இந்த கல்யாணம் பற்றின உண்மைகள் எல்லாமே தெரியுமில்ல, பிறகு என்ன சந்தேகம்? எனக்கு இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அது நீ மட்டும்தான் பேபி. நான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணுறேன் என்று சந்திரிகாவிடம் கூறினான் உதயன். நீ நல்லா உருகி உருகி என்ன லவ் பண்ணணும், அதுதானே எனக்கு வேணும் என்று மனதில் நினைத்தவளாய், ஓ சாரி உதய், நான் சும்மா தான் சொன்னேன் என்று அவனை கட்டிப்பிடித்து சமாதானப்படுத்தினாள். சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்றான். வா, உன்னையும் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை, எனக்கு வீட்டில் ஏசி ஒர்க் ஆகலை. இந்த வெயிலில் வீட்டுக்கு போய் இருக்க முடியாது. அதான் இன்னும் கொஞ்ச நேரம் ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு போகிறேன். ஏன் ஏசி மெக்கானிக்கை கூப்பிடலையா? 2-3 வாட்டி ரிப்பேர் சரி செஞ்சாச்சு, திரும்ப திரும்ப பிரச்சனை தான். ஓ அப்படியா என்று தன் தலையை கோதிக்கொண்டே யோசித்தவன் தன் ராயரிலிருந்து 2 கட்டு 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவள் கையில் கொடுத்து, இந்தா ஷோரூமில் போய் புது ஏசி ஆர்டர் பண்ணிடு என்றான். தேங்க்யூ உதய், உன் தயவால் இனிமே நான் ராத்திரிக்கு நிம்மதியாக தூங்குவேன் என்றாள். பணத்தை வாங்கி தன் கைப்பையில் போட்டபடியே. எப்போதும் இப்படித்தான், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கட்டுக்கட்டாக பணத்தை அவனிடமிருந்து கறந்து விடுவாள். உதயனும் அவளை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவளுக்கு எல்லாமே நான் தானே செய்ய வேண்டும், அதை இப்போதே செய்வதில் என்ன தவறு என்று நினைத்து அவள் கேட்பதற்கு முன்பாகவே பணத்தை எடுத்து கொடுத்து விடுவான். உதயன் தனத்தின் வீட்டிற்கு வந்தான். உதயா, நல்ல நேரத்தில் வந்த. கல்யாணத்துக்கு கண்மணிக்கு துணி வாங்கணும், நானும் அவளும் போகலான்னு தான் இருந்தோம். ஆனால் எனக்கு இந்த மூட்டு வலி நடக்க விட மாட்டேங்குது. அங்கே போய் சுற்றி அலைஞ்சா வலி இன்னும் அதிகமாயிடும். அதனால் நீயே கண்மணியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு என்றாள். இல்லை என்று மறுத்து பார்த்தான். அத்தை விடவில்லை. இந்தாப்பா பணம் என்று அத்தை கொடுக்க, இல்லாத்த என்கிட்டயே இருக்கு, நீங்கள் பணத்தை வைங்க என்றவன் நேராக சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்தான். பிறகு என்ன யோசித்தானோ தெரியவில்லை. பைக் சாவியை வைத்துவிட்டு கார் சாவியை எடுத்து காரில் போய் உட்கார்ந்தான். அம்மா, நீங்களும் வர்றீங்களா? தனியாக போக எனக்கு பயமாக இருக்கு என்றாள் கண்மணி. நீ என்ன தனியாவா போகிற? உன் வருங்கால புருஷனோட தானே போகிற, போயிட்டு வா கண்மணி. உதயன் என்னை விட நல்லா துணி செலக்ட் பண்ணுவான், அவனையே கேட்டு நல்ல நல்ல புடவைகளாக எடுத்துக்க. பணத்தை பற்றி கவலைப்படாத, எல்லாம் அவன் பார்த்துக்குவான். நீ உன் மனசுக்கு பிடிச்சிருக்கிறதா வாங்கிக்க என்றார் தனம். சரிம்மா என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். காரின் முன்பக்க கதவை திறந்து வைத்து அவன் காத்திருந்தான். துணி கடைக்கு சென்று சேரும் வரை அவன் எதுவுமே பேசவில்லை. அவளும் தான். உதயன் FM ரேடியோவை போட்டான். அதில் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே என்ற பாடல் ஒலித்தது. கண்மணி உதயனை பார்த்தாள். ஆனால் அவன் முகத்திலோ எந்த ஒரு உணர்வும் இல்லை. கண்மணிக்கு உதயனை மிகவும் பிடிக்கும். இன்னும் 1 வாரத்தில் இருவருக்கும் திருமணம் என்னும் பந்தத்தில் இணையப் போகிறார்கள். ஆனால் கண்மணியால் அவளுடைய அன்பை அவனிடம் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை. கண்களை மூடி உட்கார்ந்திருந்தாள். பாட்டில் வரும் பாடல் வரிகள் அவளுக்காகவே எழுதப்பட்டவை போல இருந்தது. உதயன் கடைவாசலில், ஒரு பெரிய கடைவாசலில் காரை நிறுத்தினான். இறங்கு, கடை வந்துருச்சு என்றான். ஏய், என்ன தூங்கிட்டியா? இறங்கு, அத்தை சொன்ன கடை வந்துருச்சுன்னு சொன்னேன். அவசரமாக காரிலிருந்து இறங்கினாள் கண்மணி. உதயன் இறங்கவில்லை. அவனும் உடன் வருவான் என்று அவள் எதிர்பார்த்தாள்.
தனம் சொன்னதும் அதுதானே. ஆனால் அவனோ, நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன், நீ போய் வேண்டிய துணியெல்லாம் வாங்கி முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் அத்தை கேட்டாங்கன்னா நான் உன் கூடவே துணிக்கடையில் தான் இருந்தேன்னு சொல்லு, புரியுதா? கண்மணி ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டினாள். என்ன புரிஞ்சுதோ என்னவோ, என்ன சொன்னாலும் மண்டையை மட்டும் நல்லா ஆட்டுற. சரி, நான் கிளம்புறேன் என்று போக முற்பட்டவனை அது வந்து என்று இழுத்தாள் கண்மணி. என்ன, சீக்கிரமாக சொல்லு, எனக்கு நேரம் ஆகுது. துணி வாங்கிட்டு ஃபோன் பண்ண சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு என்ன? ஃபோனில் கரன்சி இல்லையா? உன் நம்பர் சொல்லு, நானே ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். உன் ஃபோன் நம்பரையாவது பார்க்காம சொல்ல தெரியுமா? இல்லை அதையும் நோட்டில் எழுதி வீட்டில் பத்திரமா பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு வந்துட்டியா? கண்மணி கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். ஏய், நீ இப்போ என் பொறுமையை சோதிக்காம என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா? அது வந்து என்கிட்ட ஃபோனே இல்லைங்க என்றாள் தயங்கியவாறு. என்ன, ஃபோனே இல்லையா? இந்த காலத்தில் ஃபோனே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கியா? உனக்கு அவார்டு தான் கொடுக்கணும். சரி சரி, நீ போய் துணி வாங்கிட்டு வந்து இங்கேயே வெயிட் பண்ணு. நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டு இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ பாட்டுக்கு துணியை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். இல்லைன்னா அத்தை 1008 கேள்வி கேட்பாங்க, அப்புறம் அத்தைக்கும் சந்தேகம் வந்துடும் என்றான். சரி என்று அதற்கும் தலையை ஆட்டினாள். உதயன் கிளம்பிவிட்டான். ஐயையோ, பணம் இல்லாமல் எப்படி புடவை வாங்குவது? இவர் பணமே கொடுக்காமல் போய்விட்டாரே. என்னங்க என்னங்க என்று கத்திக்கொண்டு காரின் பின்னாலேயே சிறிது தூரம் ஓடினாள். அவன் கார் மின்னல் வேகத்தில் சென்று மறைந்தது. மூச்சு வாங்க அங்கேயே நின்றவள் தன் கையில் இருந்த பர்ஸை திறந்து பார்த்தாள். அதில் ஒரு 50 ரூபாய் நோட்டும் 2 10 ரூபாய் நோட்டுகளும் ஆக மொத்தம் 70 ரூபாய் தான் இருந்தது. அதுவும் தனம் காய்கறி வாங்க கொடுத்த பணத்தில் காய்கறி வாங்கியது போக மீதம் இருந்த பணம். இந்த 70 ரூபாயை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய துணிக்கடைக்குள் செல்வதா? இங்கு ஷோரூமை கூட்டி துடைக்கும் வேலைக்காரி பர்சில் கூட இதைவிட அதிக பணம் இருக்கும் என்று யோசித்தவாறே கடை வாசலிலேயே நின்றிருந்தாள் அவள். எப்படியோ இடத்தை மாற்றி மாற்றி நின்று 1 மணி நேரத்தை கடத்திவிட்டார். உதயன் வர இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இவள் வெகு நேரம் கடைக்கு வெளியிலேயே மாறி மாறி நின்று கொண்டிருப்பதை பார்த்த வாட்ச்மேன், ஏமா உள்ளே போகாமல் இங்கேயே நிற்கிறீங்க என்றார். அண்ணன், அது வந்து அவர் வர்றேன்னு சொன்னார், அதான். ஓ, உங்கள் வீட்டுக்காரர் வருவாரா? இல்லைண்ணே, இன்னும் கல்யாணம் ஆகலை, அடுத்த வாரம்தான் கல்யாணம். அப்படியா, சரிம்மா, இந்தா சேரில் உட்காரு என்று அருகே இருந்த சேரை எடுத்து போட்டார். நீங்கள் உள்ளேயே போய் வெயிட் பண்ணலாமேம்மா. இல்லைண்ணே, வேண்டாம், அவர் வந்ததுமே நான் உள்ளே போய்க்கிறேன். என்ன மனிதர் இவர், கடைக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டு பணம் கொடுக்க வேண்டும் என்ற ஞாபகம் கூட இல்லை. நானாவது கேட்டு வாங்கியிருக்க வேண்டாமா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். அண்ணன், மணி என்னாச்சு? வாட்ச்மேன் நேரம் சொன்னார். 2 மணி நேரம் ஆகிவிட்டது. உதயனுக்காக காத்திருந்தாள். மழை வேறு லேசாக தூறல் போட ஆரம்பித்தது. நல்ல வேளையாக அவன் வந்துவிட்டான். காரை பார்த்ததும் கண்மணியின் முகம் பிரகாசமானது. அதை கவனித்த வாட்ச்மேன், என்னம்மா சார் வந்துட்டாரா? அதோ காரில் இருந்து இறங்குறாரே. ஓ, நல்லா இருக்காரு, உங்கள் 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பர்மா என்றார். அதற்குள் அவளிடம் வந்த உதயன், உன்னை காரில் இருந்து இறங்கி வந்து அழைச்சிட்டு போகணுமா? வா போகலாம் என்றான். எல்லாமே வாங்கிட்டல்ல, அப்புறம் அத்தை கேட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லு என்றான். பேகையெல்லாம் பின்னால் டிக்கியில் வை, மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரம் என்றான். என்ன, நான் என்ன சொன்னாலுமே புரியாத மாதிரியே முழிக்கிற? இல்லைங்க, இன்னும் புடவை வாங்கவே இல்லை. ஏன், உனக்கு செலெக்ஷன் பண்ணால் 2 மணி நேரம் பத்தலையோ? அது இல்லை, என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் பணம் கொடுக்காமையே போயிட்டீங்க என்றாள். என்று தன் நெற்றியை தேய்த்து கொண்டவன், நான் தான் ஏதோ வேலை நினப்பில் மறந்துட்டேன், கேட்டு வாங்க மாட்டியா என்று அதற்கும் அவளையே திட்டினான். சரி, பரவாயில்லைங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும், அப்போ நானும் அம்மாவும் வந்து வாங்கிக்கிறோம் என்றாள் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு. வீட்டுக்கு போகணுமா? சரியா போச்சு போ. எதுக்கு? வீட்டுக்கு துணி வாங்காமல் போய் அத்தைக்கிட்ட நான் வாங்கி கட்டிக்கணும், அதுதானே? ஓ, உனக்கு பணம் கொடுக்காம போனதுக்கு என்னை அத்தைக்கிட்ட மாட்டி விட பார்க்குற. நீ போய் உள்ள துணி வாங்கு, நான் வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு வந்துடுறேன் என்று காரை பார்க் செய்ய போனான் உதயன். கண்மணி கடைக்குள் சென்றாள். அழகழகான சேலைகள்,
இவ்வளவு பெரிய கடைக்குள் முதன்முறையாக வருகிறாள் அவள். இதற்கு முன்பு வேலை செய்த நளினி வீட்டில் நளினி புடவைகள் வாங்கும்போது பையை தூக்கிச் செல்ல உடன் சென்றிருக்கிறாள். ஆனால் கடைக்குள் சென்று இவ்வளவு பக்கத்தில் புடவைகளை தொட்டு பார்த்ததில்லை. கண்மணி புடவைகளை பார்த்து கொண்டிருந்தாள். உதயன் உள்ளே வந்தான். அவன் அவள் அருகில் வருவான் என்று கண்மணி எதிர்பார்த்தாள். ஆனால் கடையின் ஓரத்தில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்து தன் மொபைல் போனை எடுத்து நோண்டிக் கொண்டிருந்தான். முகூர்த்தத்திற்கு எந்த புடவையை வாங்குவது, என்ன விலையில் வாங்குவது? கண்மணிக்கு குழப்பமாக இருந்தது. உதயனிடம் கேட்கலாம் என்றால் அவனோ பக்கத்தில் வருவதாகவே தெரியவில்லை. தனம் சொன்னது போலவே தினமும் வீட்டுக்கு போடுவதற்கு தேவையான துணிகளை வாங்கி கொண்டு முகூர்த்த சேலையை தனம் அம்மாவிடமே கேட்டு வாங்கிவிடலாம். அவரிடம் சொல்லி ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லலாம் என்று மெதுவாக உதயன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு சென்றாள். அவன் தலையை நிமிர்ந்து என்ன என்பது போல் பார்த்தான். அம்மா முகூர்த்தத்துக்கு புடவை வாங்க சொன்னாங்க, எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியலை. அதான் உங்கள் ஃபோனில் பட்டு புடவையை படம் பிடிச்சி அம்மாவுக்கு அனுப்ப முடியுமா? அவன் எதுவும் பேசாமல் எழுந்து புடவைகள் இருந்த இடத்திற்கு வந்தான். எதை ஃபோட்டோ எடுக்கணும்? கண்மணி அவள் எடுத்து வைத்திருந்த புடவைகளை காட்டினாள். உதயன் தனத்திற்கு ஃபோன் செய்து அந்த சேலையின் கலர் மற்றும் விலையை கோரியதும், தனம் என்னப்பா ரொம்ப கம்மி விலையில் முகூர்த்த புடவை வாங்கி இருக்கீங்க, இது எதுவுமே வேண்டாம், இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான புடவையாக பாருங்க, கலர் எல்லாம் நீயே பார்த்து எடுத்துடு, இந்த ஃபோட்டோல எல்லாம் பார்த்தா சரியாக வராது என்று ஃபோனை வைத்து விட்டார். உதயன் கடையில் இருந்தவரிடம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக நல்ல புடவையாக காட்டுங்க என்றான். அந்த சேலையின் விலை 50,000 என்று இருந்தது. விலையை பார்த்ததும் கண்மணி வாயடைத்து போய்விட்டாள். அவள் எதுவுமே பேசவில்லை, ஓரமாக நின்று கொண்டாள். உதயன் ஒரு பச்சை கலர் பட்டுப்புடவையை தேர்வு செய்துவிட்டு இது ஓகேவா என்றான். கடைக்கார பெண் சேலையை கண்மணிக்கு கட்டி பார்க்க அதையே தேர்வு செய்தார்கள். நானும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும் என்று கடையின் ஆண்கள் பகுதிக்கு சென்றான். கண்மணியும் அவன் பின்னாலேயே சென்றாள். கடையை சுற்றி சுற்றி பார்த்தவாறே. உதயனுக்கு ஃபோன் வந்தது. சந்திரிகா தான் ஃபோன் செய்தாள். என்ன உதய், சாப்பிட்டாச்சா என்றாள். இல்லை, அதுக்குள்ளே அத்தை ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ, கூட உங்கள் அத்தை வந்திருக்காங்களா? இல்லை, நானும் கண்மணியும் வந்தோம். என்ன, அந்த பட்டிக்காட்டோட ஷாப்பிங் போயிருக்கீங்களா? அதிர்ச்சியில் கத்தினாள் சந்திரிகா. சரி, நீங்கள் இப்போ எந்த கடைக்கு போயிருக்கீங்க? கடையின் பெயரை சொன்னான் உதயன். துணியெல்லாம் வாங்கியாச்சா? இல்லை, இப்போ தான் எனக்கு வாங்க போயிட்டுருக்கேன். நல்ல வேலை நான் ஃபோன் பண்ணினேன். சரி, கடை என் வீட்டிலேருந்து பக்கம்தானே, இதோ 5 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் என்றாள். ஓ, நீயும் வரியா? அப்போ நல்லதாக போச்சு. நீயே வந்து எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிடு என்று ஃபோனை வைத்தவன், ஃப்ரெண்டு வரணும், வந்ததும் எனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம் என்று அவன் வெளியே சென்று சந்திரிகாவுக்காக காத்திருக்க கண்மணி கடையின் ஓரத்தில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் சந்திரிகாவுடன் உள்ளே நுழைந்தான் உதயன். யாரோ ஃப்ரெண்டுன்னு சொன்னாரே, இவங்க தானா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு பெஞ்சிலிருந்து எழுந்து நின்றாள். சந்திரிகா உதயனுடன் ஜோடியாக பேசி சிரித்தபடி நடக்க கண்மணி 2 அடி விட்டு அவர்கள் பின்னால் நடந்தாள். அடடா, என்ன பேச்சு, என்ன சிரிப்பு! என்னிடம் மட்டும் எப்போதும் கண்டிப்பும் சிடுசிடுப்பும் தான் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். அங்கே சென்று கண்மணி ஓரமாக நின்று கொண்டாள். சந்திரிகா ஒவ்வொரு சட்டையாக எடுத்து உதயனின் மேல் வைத்து பார்த்து துணிகளை செலக்ஷன் செய்தாள். கண்மணிக்கு ஏனோ மனது வலித்தது. வேறு பக்கம் திரும்பி நின்று கொண்டாள். உதய், இந்த சட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா போதும், எடுத்து வை என்றான் அவன். உனக்கும் ஏதாவது வாங்கணுமா பேபி என்று அவன் கேட்க இதற்காகவே காத்து கொண்டிருந்தவள் போல சந்திரிகா 2 பேக் நிறைய துணிகளை வாங்கி கொண்டாள். கண்மணியின் கல்யாண ஷாப்பிங்கை விட சந்திரிகாவின் துணியின் பில் பெரியதாக இருந்தது. பில்லை பார்த்த கண்மணிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் போல இருந்தது. உதயன் எதற்கு இவ்வளவு என்று கேட்பான் என்று கண்மணி நினைத்தாள். ஆனால் அவனோ போதுமா என்று கேட்டுக்கொண்டே சிரித்தபடி சந்திரிகாவுக்காக பில்லை கட்டினான். மூவரும் கடையின் வாசலுக்கு வந்தார்கள். உதயன் மூவருக்கும் ஜூஸ் வாங்கினான். சந்திரிகா கண்மணியை முறைத்து கொண்டே ஜூஸை குடித்தாள். இப்போது சந்திரிகா முன் இருக்கையை விட்டு கொடுக்காமல் அவள் உட்கார்ந்து விட்டாள். கண்மணி பைகளை டிக்கியில் வைத்துவிட்டு பின்னருக்கு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். சந்திரிகாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வரும் வழியில், நான் சந்திரிகாவுக்கு இவ்வளவு பணம் செலவழித்து துணிகளெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க திட்டுவாங்க என்றான். சரி என்று தலையை ஆட்டினாள் அவள்.
வீட்டிற்கு வந்து கண்மணியை இறக்கி விட்டுவிட்டு நேரமாகிவிட்டது என்று அத்தையிடம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிவிட்டான் உதயன். அடுத்த நாள் தனத்தின் மூட்டு வலி அதிகமாகவே ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று கண்மணியும் தனமும் கிளம்பினார்கள். அத்தை இருங்க, நானே வந்து அழைச்சிட்டு போறேன் என்றான் உதயன். வேண்டாம்ப்பா, கண்மணி இருக்கா, இதுக்காக நீ ஏன் வேலையை கெடுத்துக்கிட்டு வரணும்? வேண்டாம், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் என்றார் தனம். அத்தை, வர வர வேலைக்கு அந்த பொண்ணு வந்ததுலேருந்து நீங்கள் என்னை கண்டுக்கிறதே இல்லை என்றான். என்னடா அந்த பொண்ணுன்னு சொல்கிற? அவ நாளைக்கு உன் பொண்டாட்டி ஆக போகிறவ, கண்மணின்னு சொல்ல மாட்டியா? அத்தை, அதான் அந்த கண்மணி வந்ததுலேருந்து இந்த உதயம் மறந்துட்டீங்களே. இதில் மறக்கிறதுக்கு என்ன இருக்குது? உனக்கே 1008 வேலை இருக்குது, அதில் நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலையணும்? அதான் சொன்னேன். சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். சந்திரிகா இன்று ஆஃபீஸுக்கு அரை நாள் லீவு போட்டிருந்தாள். அவள் தோழியுடன் வெளியில் செல்வதாக கூறியிருந்தாள். பொய்யாக உதயனிடம் அப்படி கூறிவிட்டு அவளுடைய கல்லூரி நண்பன் ஒருவனுடன் சினிமாவுக்கு போயிருந்தாள் அவள். இது பாவம் உதயனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. தன் ஆண் நண்பனுடன் உல்லாசமாக படம் பார்த்துவிட்டு மதிய உணவை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு விட்டு கிளம்பும்போது அவள் நண்பன் சொன்னான், சந்திரிகா, என்னோட ரூம்மேட்டுடைய அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் நம்ம இப்போ போகும்போது அப்படியே அவரை பார்த்துட்டு போகலாமா என்றான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நோ ப்ராப்ளம், போகலாம் என்றாள் சந்திரிகா. கண்மணி தனத்தை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்திருந்தாள். மருத்துவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தாள். அம்மா, நம்ம டோக்கன் எப்போ வருதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் உட்கார இடம் இருந்துச்சுன்னா உட்காருங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் கண்மணி. ஆஸ்பத்திரியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனம் உட்கார இடம் கிடைக்குமா என்று தேடினார். அப்போது அங்கு ஃபோனில் வீடியோ பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஒரு இளம் பெண்ணிடம், அம்மா நிற்க முடியல, கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துக்கிறேனே, எழுந்திருச்சு உதவி செய்ய முடியுமா என்று தனம் கேட்டார். தனத்தை ஏற இறங்க பார்த்த அந்த பெண், என்ன நீங்கள் உட்கார்ந்துருக்கிறவளை வந்து எழுந்திருக்க சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் கால்வலி இருக்குமா? எனக்கு இருக்காதா? வேற எங்கேயாவது போய் உட்காருங்க, என்னாலலாம் எழுந்திருக்க முடியாது என்றாள் அவள். அதற்குள் சத்தம் கேட்டு அங்கே இருந்த நர்ஸ் வர, மேடம், நீங்கள் எந்த டாக்டரை பார்க்கணும்? ஹலோ சிஸ்டர், என்னை பார்த்தா பேஷண்ட் மாதிரியாக தெரியுது? என்னோட நண்பர் ரூம் நம்பர் 73 அட்மிட் ஆகியிருக்கிற பேஷண்ட்டை பார்க்க போயிருக்காரு. அவர் வர்றதுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நீங்கள் பேஷண்ட் இல்லையா? இல்லை. என்ன மேடம், படித்தவங்க மாதிரி இருக்கீங்க. பாவம், இவங்க வயசானவங்க, கால் வலியில் நிற்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நீங்களே எழுந்திரிச்சு இடம் கொடுத்துருக்கணும். அவங்களே முடியலைன்னு சொல்லும் போதாவது எழுந்திரிச்சிருக்கணும். அதையும் செய்யாமல் இப்படி ஆர்கியூ பண்ணுறீங்களே என்றார் நர்ஸ். அதற்குள் பின்னால் உட்கார்ந்திருந்த இளைஞர் ஒருவர் எழுந்து, அம்மா உட்காருங்க என்று இடம் கொடுத்தார். தம்பி, நீங்கள் என்றார் தனம். எனக்கு லேசான காய்ச்சல் தான், இதோ என்னோட டோக்கன் நம்பர் அடுத்தது வந்துடும், நான் டாக்டரை பார்க்க போகிறேன் என்றார். கடைசி வரை அந்த பெண் எழுந்திருக்கவே இல்லை. அதற்குள் கண்மணியும் வந்துவிட, என்னம்மா ஆச்சு? நர்ஸ் கண்மணியிடம் நடந்ததை சொன்னார். யார் அந்த பெண் என்று முன் இருக்கையை கண்மணி எட்டி பார்த்தாள். இவள் உதயனுடன் வரும் பெண், உதயனின் தோழி சந்திரிகா. சந்திரிகா கண்மணியை கவனிக்கவில்லை. அந்த பெண் உதயனின் தோழிதான் என்று தனத்திடம் சொல்லலாமா என்று யோசித்தவள், எதற்கு இது வந்த இடத்தில் தேவையில்லாத வேலை என்று கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டாள். ஆனால் தனம்தான் ஆஸ்பத்திரியிலிருந்து வரும்போது வழி நெடுகிலும் சந்திரிகாவை திட்டிக் கொண்டே வந்தார். என்ன பொண்ணு, பெரியவங்க வயசானவங்களுக்கு சின்ன ஒரு உதவி செய்யக்கூட மனசு வரலையே. இவ கல்யாணம் கட்டிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போனால் பாவம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். அம்மா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, உங்கள் பையன் ஆஃபீஸில் வேலை செய்கிற உங்கள் பையனோட உயிர் தோழி தான். நேற்று முகூர்த்த புடவை எடுக்க போன போது கூட அவளுக்கு 50,000க்கு துணிமணிகள் வாங்கி கொடுத்தாரு என்று தன் உதடு வரை வந்த வார்த்தைகளை வெளிச்சொல்லாமல், சரி விடுங்கம்மா, உலகத்தில் ஒருத்தர் ஒரு மாதிரி. ஆமாம் கண்மணி, எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்களா என்றார் தனம். ஒரு வாரம் என்பது வேகமாக ஓடிவிட்டது. நாளை உதயனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம். முக்கியமான உறவினர்கள், நண்பர்கள் என்று அழைப்பு வாட்ஸ்அப்பிலேயே அனுப்பப்பட்டுவிட்டு ஃபோனில் அழைத்து சொல்லியாயிற்று. கண்மணி சார்பில்தான் யாருமே இல்லை. மாலை உதயனும் ஆஃபீஸில் இருந்தான். ஆஃபீஸ் நேரம் முடிந்து எல்லோரும் போய்விட்டார்கள். சந்திரிகா உதயனின் தோளில் தன் தலையை சாய்த்து கண்ணீர் விட்டபடி உட்கார்ந்திருந்தாள். உதயன் அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தான். அவளுடைய அன்பு பொய், ஏமாற்று வேலை என்று தெரியாமல்
அவள் கைகளை பிடித்து கெஞ்சி கொண்டிருந்தான். நீ இப்படி அலறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் தான் சொன்னேனே, அவள் வெறும் பேருக்கு தான் என் மனைவி. ஆனால் உண்மையில் என் மேலே உரிமை உள்ளவள் என் மனைவி நீதான். உதய், என்னை ஏமாத்திட மாட்டிடுங்களே. உதய், என்னை ஏமாத்திட மாட்டீங்களே. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்ம காதல் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா பேபி? அப்படின்னா இதோ இந்த சாமி படத்துக்கு முன்னாடி நின்று உங்கள் அத்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க என்றாள். சத்தியமா? என்ன சத்தியம் பண்ணணும்? நீங்கள் கண்டிப்பாக என் கழுத்தில் தாலி கட்டி என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்குவீங்கன்னு. ஓ, இவ்வளவுதானா? உதயன் தன் அத்தையின் மீது சத்தியம் செய்தான், சந்திரிகாவை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று. எனக்கு உன்கிட்ட இதை கேட்கவே சங்கடமாக தான் இருக்கு பேபி. நாளைக்கு நீ வர்ற இல்லை? இல்லை உதய், நான் வரலை. என்னால் நீங்கள் வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதா சத்தியமாக பார்க்க முடியாது. உதயன் என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்ணீரோடு பேசும் சந்திரிகாவையே பாவமாக பார்த்து கொண்டிருந்தான். உதயனின் மொபைல் ஃபோன் அடித்தது. தனம் கூப்பிட்டிருந்தார். உதயா, கிளம்பிட்டியா? உனக்கும் கண்மணிக்கு நலுங்கு வைக்கணும், அப்புறம் இன்னும் சில சடங்கு சம்பிரதாயமெல்லாம் இருக்குது. இதோ இப்போ கிளம்புறேன் அத்தை, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு, அப்போ நான் கிளம்புறேன் பேபி என்று நகர முற்பட்டவனை ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டு அழுது ஒரு பெரிய நாடகம் ஆடினாள் சந்திரிகா. அவளை சமாதானமாகட்டும் என்று சிறிது நேரம் அவள் பிடியில் அப்படியே நின்றிருந்தான் உதயன். அவள் அவனை விடுவதாகவே தெரியவில்லை. பேபி, நான் கிளம்பணும், ஏதோ சடங்கெல்லாம் இருக்கான், அத்தை ஃபோன் பண்ணியிருக்காங்க என்றான். ஓ சாரி என்று அவனை விடுவித்து பின்னால் நகர்ந்து கொண்டாள் சந்திரிகா. நீயும் வா, உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் என்று அவளை அவள் வீட்டு வாசலில் இறக்கி விட்டுவிட்டு பின் வீடு வந்து சேர்ந்தான். அன்று மாலை உதயன் கண்மணி இருவருக்கும் திருமணத்திற்கு முன்பு நடக்கும் சடங்குகள் அனைத்தும் நடந்தேறியது. காலை முகூர்த்த நேரம். உதயனும் கண்மணியும் மணவரையில் உட்கார்ந்திருந்தார்கள். அரவிந்த் திருமணத்திற்கு வந்திருந்தான். உதயனின் காதில் ஜோடி பொருத்தம் சூப்பர் என்றான். டேய், நீ பெரிய கேடிதான்டா, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை, இப்படி திடீர்னு ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சுட்ட என்று கிண்டல் செய்தான் அரவிந்த். மணமக்கள் இருவரும் மாலை மாற்றிக்கொண்டனர். மாங்கல்யத்தை உதயன் கண்மணியில் கழுத்தில் கட்ட முக்கோடி தேவர்களும் ஆசிர்வாதம் செய்தனர். கண்மணியின் கண்களில் கண்ணீர். தனம் இப்போது அவளுக்கு கடவுளாக தெரிந்தார். உதயன் முகத்திலோ எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அவனை பொறுத்தவரை இது ஒரு கடமைக்கு செய்யும் பொம்மை கல்யாணம்தானே. ஆனால் கண்மணிக்கோ உதயனுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவன்தானே அவளின் மனதை திருடிய இதயநாயகன். ஆனால் கண்மணியால் உதயன் அவளுடையவன் ஆனதையோ இந்த திருமணத்தையோ முழுமையாக ஏற்று சந்தோஷப்பட முடியாத நிலைமை. கண்மணியின் முகம் வாடியதை பார்த்த தனம் அவளிடம் வந்தார். கவலைப்படாத கண்மணி, உன்னோட கஷ்டகாலம் எல்லாம் இத்தோடு தீந்து போச்சுன்னு நினச்சிக்க. இனிமே நீ அழவே கூடாது, சந்தோஷமாக தான் இருக்கணும். நீ அலறதை பார்த்தா உதய மனசு வருத்தப்படுவான் என்றார் தனம் நிலைமை புரியாமல். திருமணம் முடிந்து இருவரும் தனத்தின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர். உதயனின் மொபைல் ஃபோன் அடித்தது. சந்திரிகா தான் அழைத்திருந்தாள். எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் ஃபோனை எடுத்தான். உதய், வாழ்த்துக்கள் என்றாள். எதற்கு என்றான். உங்கள் கல்யாணத்துக்கு என்றாள். நீ வேற கடுப்பேத்தாத. சரி, என்ன விஷயம்? இன்னைக்கு 9 மணிக்கு மீட்டிங் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப முக்கியமான மீட்டிங். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். இப்போ மணி என்னாச்சு? மணி 8:30 ஆச்சு. ஓ மை காட், நான் இப்போவே கிளம்பி வரேன் என்றான். சந்திரிகாவுக்கும் சந்தோஷமாக இருந்தது. தாலி கட்டி முடித்த கையோடு அவனை அங்கிருந்து கிளப்ப வேண்டும் என்று அவள் நினைத்தது வீண் போகவில்லை. அத்தை, நான் இப்போவே போகணும், ஒரு முக்கியமான மீட்டிங். மீதி எல்லா விஷயத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க என்று வேகமாக அறைக்கு சென்று பட்டு வேஷ்டி சட்டையை மாற்றி கோட்டு சூட்டுக்குள் புகுந்து கொண்டவன் கிளம்பினான். டேய் உதய், நீ கட்டின தாலியுடைய ஈரம் கூட காயல, அதுக்குள்ள தனியாக வெளியே போகிறேன்னு சொல்கிற? கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தான் மண்டபத்தை விட்டு வெளியே போகணும். அதுவும் முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகணும். அத்தை ப்ளீஸ், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அங்கே பாருடா, கண்மணியோட முகம் எப்படி வாடி போயிருச்சுன்னு. நீ இப்படி செஞ்சா அந்த பொண்ணு என்னடா நினைப்பா? உனக்கு அவளை பிடிக்கலை, ஏதோ நான் வற்புறுத்தினதால தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிக்க மாட்டாளா? தனம் அப்படி சொன்னதும் உதயனுக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. நான் கண்மணியை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவன் நினச்சிக்குவாளா? நினைக்கிறது என்ன, உண்மையே அதுதானே. உன்னை எனக்கு பிடிக்காது, அத்தைக்காகத்தான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு விளக்கமாக அவகிட்ட சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன்.
பாவம் அத்தைக்கு தான் அது தெரியாதே என்று மனதில் நினைத்து கொண்டான். அத்தை கண்மணியெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான், ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவகிட்ட பேசுகிறேன் என்று கண்மணியை தனியாக பக்கத்தில் இருந்த அறைக்கு அழைத்து சென்றான். ஏய் இதோ பாரு, நான் இப்போது ஆஃபீஸ் போகிறேன். அத்தைக்கிட்ட நீ நம்ம கல்யாணத்தோட நிபந்தனையை பற்றி எதுவும் சொல்லிடாத. இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே மூச்சு விடக்கூடாது. அப்படி நீ ஏதாவது அவங்க கிட்ட சொல்லி என்னை மாட்டி வைக்கணும்னு நினச்ச, அப்புறம் நீ என்னையோ இல்லை அத்தையோ விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போகிற மாதிரி செஞ்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று மிரட்டும் தோணியில் சொல்லிவிட்டு மண்டபத்தை விட்டு கிளம்பினான் உதயன். கண்மணி கண்களில் கண்ணீரோடு அவனையே பார்த்த வண்ணம் சிலையாக நின்றாள்.